நான் சொன்ன மாதிரி போய் சொல்லு. எப்படி சொன்னா? ஐயா 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 போயிட்டு போயிட்டு எங்க மச்சானுக்கு தீபாவளிக்கு பட்டாசு கொடுத்தேமே, எனக்கு கூட ஒரு 4 குடுன்னு கேளு. கண்டிப்பா எனக்கு தரலாம். தேடா பையன் ஐயா மச்சானுக்கு தீபாவளிக்கு பட்டாசு கொடுத்தியா? நான் கொடுத்தேன். எனக்கு ஏன் கொடுக்கல? யாண்டா கொடுன்னு சொல்றேன். உனக்கு எங்க அக்கலை இப்ப தர வாங்கிடா. இதுல யார் வாய்க்கிறோம் யார் உடம்புக்குறவன்? நீ போ ஆன்ஸ் போட்டு குஞ்சு அப்பப்போ வந்து போ. கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்குது. என்ன புரிஞ்சுது? அதான்
கலர் கலராக இன்னைக்கு நீ ஊருக்காரெல்லாம் சேர்ந்து உன்ன ஒரு கேள்வி கேட்க சொல்லிக்கிறாங்க. என்ன உன்ன கேள்வி கேட்க என்ன கேள்வி? 3 கேள்வி கேட்க சொல்லிக்கிறாங்க. 3 கேள்வி பதில் சொல்லிட்டு வச்சுக்கோ, 100 அடி அடிச்சாலும் நான் வாங்கறதுக்கு ரெடி. அப்படியா? ஒரு கேள்வி பதில் சொன்னா காட்டி கூட ஒத்த அடி கூட ஏமால போய் கூடாது. ஆமா கரெக்டா பேசுனா பேச்சு மேல கண்டிப்பா. பெருத்தது ஒரு ஆலமரம். ஆலமரத்துக்கு கீழே ஒரு கண்ணு தெரிஞ்ச கேள்வியும் ஒரு காது கேட்காத கேள்வியும் உக்காந்து லவ் மேட்டர் பேசுறாங்க. இப்ப அவங்க தான் ட்ரெண்டிங் ஓடி யாரு பேசுறாங்க? கேள்வி கேட்க ஆட்டு மாட்டுக்குள்ள ஓயிட்டு பேசுறது. கண்ணு தெரிஞ்ச கேள்வியும் காது கேட்காத கேள்வியும் உக்காந்து லவ் மேட்டர் பேசுறாங்க. இவங்க பேசுற நேரத்துல ஒரு மாம்பழம் கீழே விழுது. மாம்பழம் ஆமா, அத யார் போய் எடுப்பாங்க? கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு மாம்பழம் கீழே விழுது தெரியாது. ஆமா, காது கேட்காதவங்களுக்கு வந்து கண்ணு நல்லா தெரியும். ஆமா, கண் தெரிஞ்சவங்க தான் ஓடி போய் மாம்பழம் எடுத்துட்டு வருவாங்க. சபாசியா ஹாப்பி பாத்ரூம் வா கேள்வி புரியல பதில் தெரியா? கேள்வி புரியல பதில் தெரியும். இன்னொரு முறை சொல்லு. இன்னொரு முறை. பிறந்தது ஒரு ஆலமரத்துக்கு அடியில கண்ணு தெரியாத கேள்வியும் காது கேட்காத கேள்வனும் உட்காந்து லவ் மேட்டர் பேசுறாங்க. அவங்க பேச நேரத்துல மாம்பழம் கீழே வீசு. அதை யாரு போய் எடுப்பாங்க? போயா ஆலமரத்துல இருந்து கூட மாம்பழம் ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஒரு சைக்கிள் எத்தனை பேர் ஏத்துவா? ஒரு சைக்கிள்ல குறைஞ்சது 3 பேர் இல்ல 4 பேர் ஏத்தி போலாம். நான் 18 பேரை ஏத்துவேன். 18 பேர் நான் 18 பேரை ஏத்துவியா? நான் 10 வயசுல போந்தவன். அது உங்க அம்மால எப்படி 19 பேரு? என் வீட்டு பாத்துல 2 9ங்கிறாங்க. 9 நான் திருநங்கைங்க. ஏன்னா அவங்கள பத்தி தவறா சொல்லக்கூடாது. சில பேர் இருக்கிறாங்க வந்து கை தட்டி காசு வாங்கி போற சில பேர் இருக்கிறாங்க. இவங்க அப்படி இல்லை, ஆபரேஷன் பண்ணிக்கினாலும் கஷ்டப்பட்டு நைட் எல்லாம் கூத்தாடிட்டு காசு எடுத்து போய் வீட்டுல தராங்க. அப்படியே பண்றாங்க. அவங்கள 9 தரக்கூட சொல்ல முடியும், ஈசனுக்கு பாதின்னு சொல்ல முடியும். அப்படி திருநங்கை 2 பேர் இருக்கிறாங்க. சரியா? என்ன போட்டோம் 9 எப்படி வர்றதா? கோனிங் போட்டு வாடா. கோனிங் போட்டு வரணும். இது போல 9 முன்னாடி மறு 9 2 எத்தனையா? 2 போய் 18. நான் வரட்டா? நடுவில் நீ உட்கார்ந்தா 19 பேர். நான் ஏத்துறேன். நான் சேமான் தானே கேள்வி ஃபெயிலி. 3வது கேள்வி. வந்து 100 கோழி நிலம் இருக்குது. 100 கோழி. ஆமா, 50 கோழி வந்து சேடை ஊதிக்கிறோம், 50 கோழி நாத்து விட்டுக்கிறோம். 100 வாத்து எடுத்து போய் சேடை ஊதுனதுல 50 வாத்து, நாத்து விட்டதுல 50 வாத்து விட்டேன். முட்டை ஏறுற நேரம். ஆமா, எதுல வைக்கணும்? 50 வாத்து சேர்த்து விட்டுக்கிறேன், 50 வாத்து நாத்து விட்டுக்கிறேன். முட்டை ஏறுற நேரம் எதுல வைக்கும்? எங்க போய் வைக்கும்? எதுல வைக்கும்? மேட்டு வைக்கணும். முட்டியா மேட்ல வைக்கும். ஆமாண்டா போயா மச்சான். சேத்துல வைக்கும். ஆமா, நாத்துல வைக்கும். கிடையாது. சேத்துல விட்டது சேத்துல வைக்காது, நாத்துல விட்டது நாத்துல வைக்காது. நாத்துக்கு முட்டை வந்தா வாத்து சூத்துல தான் வைக்கும். 3 கேள்வி ஃபெயில். இனிமே என்ன தொட்ட உமால நீ கெட்ட கண்டிப்பா அடிக்காத. என்ன அடிச்சவெல்லாம் அங்கங்க பைபஸ் ரோட்ல பஸ் ஸ்டாண்டுல பிசினஸ் பண்றாங்க. ஆமாயா, பெரிய பெரிய பிசினஸ். நான் நீ என்ன அடிச்சுங்கிறேன்ட்டு உன்னை நான் கேள்வி கேட்கறேன். என்ன அடிச்சுங்கிற நீ போன உடனே போன அவ அப்படின்னு நான் சொல்லுவேன்னு வச்சுக்கோ. இவன் பப்புன்னு சொல்லிங்கிறான், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீ எங்க போய் பஸ் ஏறனா?
மெயின் ரோட்ல போய் பஸ் ஏறணும் பப்புன்னு சொன்னா என்ன ஆக போகுதுன்னு ஸ்டைலா நடந்து போறேன்னு வச்சுக்கோ டிப்பர் லாரி பப்புன்னு வச்சுக்கோ